பொருட்களில் நீங்களே ட்ரை பண்ணுங்க, எக்ஸ்பர்ட் ஆகுங்க. இப்போது 20% அதிக ப்ரோ விட்டமின் ஃபார்முலா வெறும் 3 ரூபாயில். Pantene. Line Date Zero, Nia, Nana, Powered by Ran India, TMT. ஸோ நம்ம வந்து உண்மையை பேசுகிறோன்றத வந்து எந்த இடத்துல உண்மையை பேசுமோ அது ஒத்தியோ அங்கே தான் பேச முடியும். ஸோ வெளிப்படையாக போய் எனக்கு லீவ் வேணும் கேட்டால் கிடைக்காதுங்கிறது உங்களுடைய அபிப்பிராயம். ஆமாம், ரேருங்கிறீங்க. ஓகே, வேற வெளிப்படையாக பேசுவதால் கூடிய சாதகம் என்ன, அல்லது எதற்காக வெளிப்படையாக பேச வேண்டும்? I feel very relaxed when I speak frankly. ஃப்ராங்கா பேசினா மனசுல இருக்கலாம் கொட்டின ரிலாக்ஸேஷன். நம்ம பின்னாடி அதை பத்தி யோசிக்க தேவையில்ல. இதுதான் உண்மை, ஆனா நம்ம இப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு தேவையில்ல. இதுதான் உண்மை, நம்ம சொல்லிட்டோம். ஸோ ஐ ஃபீல் ரிலாக்ஸ்ட், ஸ்ட்ரெஸ் இருக்காது. நியாயம் தானே, மனசுல பட்டு சொல்லிட்டா அப்படியே பாரம் இறங்கிருமே. இது வந்து ஒருவேளை வந்து இட் இஸ் ஐ வில் சே எமோஷனல் டெரரிசம் ஆர் எக்ஸ்ட்ரீமிசம். உங்களுடைய ஒரு பார்வையை வந்து நீங்க இன்னொருத்தர் மேல அவங்களுடைய தயார் நிலை இல்லாம திணிக்கிறது வந்து ஹெலிகாப்டர்ல இருந்து ஒரு இடத்துல குண்டு போடுற மாதிரி. வெளிப்படையா பேசுறவங்க பாத்தீங்கன்னா அவர்களால் அவர்கள் சுத்தி இருக்கக்கூடியவர்கள் சந்திக்கக்கூடிய சங்கடங்கள் ஏராளம். அவங்க வீட்டுல கண்டிப்பா ஒரு பிபி பேஷண்ட் இருப்பாங்க. அவங்க இவங்களுடைய இடிகள் எல்லாம் தாங்கி கொள்ளுகின்ற ஒரு இடி தாங்கி கண்டிப்பா அந்த குடும்பத்துல இருக்கும். இவர்களால் பெரிய தாக்கம். நீங்க அவுட்லெட் உங்களுக்கு ஆயிடுது, திடீர்னு பேசிட்டு போயிடுறீங்க. ஆனா உங்களை சகிக்க முடியாம மத்தவெல்லாம் டார்ச்சருக்கு ஆளாகிறாங்கிற நீங்க உங்க மனசுல இருக்கிறத நீங்க நேரடியாக சொல்லிட்டு போயிடுவீங்க, அவ்வளவுதான். ரைட்டா? ஆமா. ஆனா நீங்க உங்க அம்மா போயிருக்காங்க, உங்க அம்மாவுக்கு 60 வயசு, அப்பாவுக்கு 65 வயசுன்னு வச்சுங்களேன். ரைட்டா? அவங்க என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, எல்லாரும் இப்படி சொல்றானே, ஏன் இப்படி எல்லாத்தையும் மனசுல வந்தெல்லாம் பொட்டு பொட்டு சொல்றாங்க. அவங்க யாராவது அவங்களை குறை சொல்றதை விட நம்ம சொல்லி அவங்களை திருத்துறது எவ்வளவு பெட்டர். உங்களுக்கு ஓகே சார், அவர் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல எனக்கு. அதாவது ஒரு மனதில் பட்ட விஷயத்தை மனதுக்குள் வைத்திருக்காமல் சம்பந்தப்பட்டவரிடம் நேரடியாக நீங்கள் சொல்வதன் மூலம் மனதில் இருக்கிற பாரம் குறைந்து யூ வில் ஃபீல் ஃப்ரீ, ரைட்? உங்களுக்கு சந்தோஷம். ஆனா சம்பந்தப்பட்டவனுக்கு அது நான் என்ன சொல்றேன்னா, அது ஏத்துக்கூடிய மனப்பான்மை எல்லாத்துக்கும் வரணும்னு சொல்றேன். எல்லாருமே பிராங்கா பேசணும், அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மனப்பான்மை எல்லாத்துக்கும். எல்லாரும் மாறினால் அந்த பிரச்சனை வராதுங்கறீங்க. இல்ல, ஒரு சமுதாயத்துல ஒரு மனிதனா நம்ம வாழும்போது when we are in relation, உங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸே இன் ரிலேஷன் வித் அதர் திங்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும் இல்ல, அனைத்து ஒரு நாற்காலில இருந்து ஆரம்பிச்சு அத்தனை இன் ரிலேஷன் வித் தான் எல்லாரோடைய எக்ஸிஸ்டன்ஸுமே இருக்கு. அப்படி இருக்கும்போது இது உளவியல் அடிப்படை. ஸ்டிமுலஸ் என்ன வருதோ அதுக்கு தான் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணுமே தவிர டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ்லேருந்து எல்லா சைக்காலஜி கான்செப்ட்ஸுமே என்ன வருதோ அதற்கான ரியாக்ஷனாக தான் வரணும். நீங்க எல்லாத்துக்குமே இவர்கள் அத்தனை பேருமே லிட்டில் ப்ரொஃபசர் ஈகோ ஸ்டேட்னு சொல்லக்கூடிய ஈகோ ஸ்டேட்லேருந்தே பேசுறாங்க. சொல்ல முடியுமா என்ன தப்புனா? லிட்டில் ப்ரொஃபசர்னா அது வந்து தப்பு மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கும், அதன் மேலான தப்பை ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாது. நீங்க அதை எதிர்த்தரப்ப பாத்தீங்கன்னா அடுத்தவன குறை கண்டுபிடிக்கிற ஆளா இருக்கு. அதான் இருப்பாங்க. அவங்க சைடு நீங்க ஒன்னு சொல்லி பாருங்க, பயங்கர எதிர்ப்பு வரும். they will be blocked. அது ஒன் வே கம்யூனிகேஷன் தான், இந்த சைடு வரவே வராது. ஓகே, இருக்கலாம். தென் வேறு இந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பதால் இருக்கிற அட்வான்டேஜ் என்ன? ஏன் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்க வேண்டும்? சார் நம்ம மேலே நம்பிக்கை வரும் சார். இவன் உண்மைதான் பேசுகிறான், இவன் மறைச்செல்லாம் பேசுகிற ஆள் கிடையாது. நம்ம மேலே ஒரு கன்ஃபார்மாக வரும். இவன் ஒரு விஷயம் சொன்னா கரெக்டாக தான் இருக்கும். இவர் வந்து டக்குன்னு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பார், இவரை நம்பலான்னு ஒரு நம்பலாம், இவர் நம்பி போகலாம், இவர் நம்பி எந்த ஒரு காரியத்தை இறங்கலாம் அப்படின்ட்டு. அவங்கள மாதிரி ஆளுங்கன்னா இவன் மறைச்சு பேசுவான், இவன் கூட போகிறதே வேஸ்ட்டு, எப்படியும் ஏமாத்த தான் போகிறான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஏற்படும். நாணயமான மனிதன் என்ற நம்பிக்கை ஏற்படும். தென் நம்மளோட ஒரிஜினாலிட்டி வந்து நம்ம தான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். அது பிராங்கா இருந்தா மட்டும் தான் நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஒரிஜினலாக இருக்கலாம். ட்ரூ கலர். தென் வேற being frank is better than being falsely sweet. நம்ம வந்து மறைச்சு பேசி நல்ல பேர் வாங்குறதை விட வெளிப்படையா பேசி கெட்ட பேர் வாங்கிட்டு போயிடலாம். வெளிப்படையாக பேசி கெட்ட பேர் வாங்கிட்டு கூட வாங்கலாம். பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி பாக்குறீங்க? சரி, இது பேசிக்கா ஜஸ்ட் சிம்பிளா சொல்லணும்னா ப்ராப்ளம் மேக்கர்ஸ்க்கும் ப்ராப்ளம் சால்வர்ஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான். ரெண்டு நாடுகளுக்கு சண்டைனா மிலிட்ரி பீப்புள் அனுப்புவாங்க. பட் டிப்ளமசி பேசணும்னா நிருப்பமா ராவ் இந்த சைட்ல இருந்தும் அந்த சைட்ல இருந்து ஒரு அம்பாசிடர் தான் உட்காந்து பேசுவாங்க. சரி, அது வந்து ஃபால்ஸா பேசுறாங்க, ஸ்வீட்டா பேசுறாங்கிறது கிடையாது. அந்த இடத்துல காரியம் பெரிதா வீரியம் பெரிதாங்கிறது தான் முக்கியம். தட் இஸ் அ வெரி ஒரு நூலளவு தான் இடம் இருக்கு ரெண்டுத்துக்கு நடுவில். நான் வந்து போயிட்டு அதை போய் மொத்தமா உடைச்சிட்டு அந்த பர்பஸையே டிசால்வ் பண்ண போறேன்னா இந்த பண்ண வை கொடுங்க. காரியம் பெரிதா வீரியம் பெரிதா, அதான் அவங்க கேட்கிற கேள்வி. ஒரு விஷயம் நடக்கணும், ரைட், அதானே முக்கியம். அதை விட்டு நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னு காட்டிக்கிறதுக்கு அடுத்தவன் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசி நம்ம அவங்க கிட்ட கெட்ட பேர் எடுத்தாலும் அவங்க பின்னாடி நம்ம ஏன்னா உண்மையை சொல்லியிருக்கோம் நாங்க. ஸோ வந்துட்டு அவங்க நம்மளுக்கு கோமா இருந்தாலும் அப்புறம் வந்துட்டு அவங்க யோசிப்பாங்க. அப்படி கிடையாது. இவங்க ஃபால்ஸ்லி ஸ்வீட் அப்படின்னு சொன்னாங்கல்ல, நான் என்ன சொல்றேன், உண்மையவே வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்றதுக்கு பதிலா அதையே புரிய வைக்கிற மாதிரி பேசலாம். பொறுமையா அவங்களுக்கு இப்போ ஒரு சின்ன குழந்தைகிட்ட பேசுற மாதிரி நம்ம வந்து ஒரு பெரிய ஆள் கிட்ட பேச முடியாது. நம்ம யார்கிட்ட பேசுறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியணும். அப்படின்னா நம்ம ஒருத்தரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சிச்சுவேஷன் என்ன, அந்த சிச்சுவேஷனுக்கும் நம்மளுக்கும் நம்மளோட இமோஷன்ஸ்க்கும் உள்ள பேலன்ஸ் ஸ்டெபிலிட்டி என்ன அப்படின்றது கால்குலேட் பண்ணியாமா பேச முடியும் ஒரு மனுஷன். இட் happens in a fraction of seconds. ஆனா இது வந்து உங்களுக்கு உடனே வராது. It takes time. ஆனா you need to practice.
ஃபர்ஸ்ட் ஃபியூ டைம்ஸ் வந்து நீங்க வந்து சோ பொய்யா பேசுறதுக்கு மறைச்சு பேசுறதுக்கு கத்துக்கணும்ங்கறீங்க. மறைச்சு பேசுறது இல்ல, உண்மையவே வந்து நீங்க நாசுக்கா சொல்லலாம் அப்படின்றதா சொல்லலாம். ஒரு நிமிஷம், எல்லாரும் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் சொல்றாங்க. ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னா ஒண்ணே திட்றது இல்ல சார், ஒரு பொறுமையா கூட சொல்ல முடியும் ஒருத்தங்க கிட்ட. ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னா உண்மையா சொல்றது. நான் போய் இந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கேட்டகரி பாத்தீங்களா, இப்படி பொறுமையாவா சொல்றீங்க? நான் சொல்றேன், அதே கொஞ்சம் தாழ்மையா சொல்றேன், அவ்வளவுதான் சார். இப்ப புரியல. இப்ப மேடம் உடைய ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் ஒத்துக்கிறீங்களா? அப்ப நீங்க ரெண்டு விதமா இருக்குல்ல சார். ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் திட்ற மாதிரி சார் வந்து அவங்களோட கேரக்டர் ஆஷா பேசுறாங்க, அதனால அவங்க உண்மை பேசுறேன்னு இல்ல, நான் மெதுவா பேசுறேன், நானும் உண்மைதான் பேசுறேன். எனக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லுங்க, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கக்கூடிய சாதகம் என்ன, அதை மட்டும் சொல்லுங்க. சின்ன லைவ் எக்ஸாம்பிள் சொல்றேன் சார். என்னோட தம்பிக்கு வந்து நான் வந்து என்னுடைய அப்பா அம்மா ஆயிஷன் போட்டு சென்னையில் பொண்ணு பார்த்தோம். பொண்ணோட வீட்டில் வந்து இருக்கிறது என் ரிலேட்டிவ் ஒருத்தர் அங்கே இருக்கார் வெளியூரில். அந்த பொண்ணோட கேரக்டர் எப்படிங்க, ஃபேமிலி எப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னார், பொண்ணு நல்ல ஃபேமிலிப்பா, வீட்டில் தலை பொண்ணு, அந்த பொண்ணு தான், அப்பா சரியில்லை, இந்த பொண்ணு தான் அக்கௌண்டன்ட் மாதிரி எல்லாத்தையும் பார்த்துக்கிறா, பொறுப்பான பொண்ணுன்னு சொன்னாங்க. கடைசியில் என்னாச்சு தெரியுங்களா, அந்த பொண்ணு இங்கே வரும்போது அந்த பொண்ணு ஒரு நாள் கூட வாழலை என் தம்பியோட. அதே மாதிரி என்னோட ரிலேட்டிவ் நான் கேட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா பொண்ணோட ஊரில், என்ன மாமா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்கள் நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணுற சூழ்நிலை கேட்டீங்க, அதனால் ஒரு பொண்ணோட வாக்கு நான் கெடுத்துக்கூடாதுக்கோசரம் அப்படி சொன்னப்பா அப்படின்னு அந்த இடத்துல பேசினார். கடைசியில் யாரோட லைஃப் எத்தனை இருக்கு தெரியுங்களா உங்களுக்கு? ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசாதனால பிரச்சனை வருதுங்கறாரு அவரு. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசி என்ன பிரச்சனை வந்திருக்கு? என்னோட லைஃப் ஸ்பாயில் ஆயிருக்கு சார். சொல்லுங்க என்னாச்சு? என்னோட ப்ரீவியஸ் லைஃபை பத்தி நான் டிஸ்க்ளோஸ் பண்ணதுனால ஐ ஹவ் லாஸ்ட் மை லைஃப். I had a relationship before my wedding. Okay. But I did not want to cheat my husband. So I disclosed everything to my in-laws and my husband. And I think I have suffered enough for that. அது ஓபனா ஹஸ்பண்ட் சொல்லிட்டீங்க ஏற்கனவே நான் ஒருத்தர காதலிச்ச அப்படிங்கற மாதிரி. என்னாச்சு? It's in bad shape அவ்வளவுதான். இல்ல பட் அதை ஏன் சொன்னீங்கன்னு கேக்குறேன். அப்படி என்ன அது அவங்க கேட்டாங்களா? இல்ல, that's what I told you, 4 years back I was on that side. நம்ம வந்து நம்ம மனசாட்சிக்கு அகைன்ஸ்டா எதுவுமே நடந்துக்க கூடாது. நிச்சயமா நம்ம லைஃப்ல என்னெல்லாம் நடந்திருக்கோ நம்ம பெட்டர் ஹாஃப்க்கு நிச்சயமா தெரியணும்ன்றதுக்காக I shared it with them. And I have certainly lost my life. I regret for it today. ஏன்னா சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்காம இருக்கிறதே பெட்டர். நிஜத்தை வந்து ஏன்னா because the society claims that it's very broad minded, it's it can receive, guys pretend and the families pretend that they're very receptive to what the world is saying, to what other girls have to say, avangaloda frankness pathilam. But very very frankly speaking, the world has still not moved on. They still have a very closed mind. They are still very very hypocritic. That's why நீங்க புரிய வைக்க ட்ரை பண்ணீங்களா? நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருந்தேன், மனசுல இருந்த உண்மையை நான் சொன்னேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்களா என்ன? நிச்சயமா. It worked out or not? It didn't work out. பட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருந்தா இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு அப்ப தோணலையா? தோணல. Because I never saw the other side. பொதுவாக இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் கணவர்ட்ட சொல்ல மாட்டாங்க அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் உண்டு. அப்படி இருக்கப்ப நீங்க இவ்வளவு ஓபனா இருந்தீங்க. Why you wanted to be so straight? மனசாட்சின்ற ஒரு கான்செப்ட்னால தப்பு பண்ணிட்டேன், அவ்வளவுதான். அப்ப பெண்கள் இங்க ரொம்ப இதா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா. How do you see that? பெண்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருந்தா லைஃப் ஸ்பாயில் ஆகுது. அது எப்படி சொல்றேன்னா, ஒரு நாள் கண்டிப்பா தெரியும் உலகத்துல யார் தான் தப்பு பண்ணாம இருக்காங்க. விஷயமே சொல்லாம கிட்டத்தட்ட 10-15 வருஷமா சந்தோஷமா இருக்கிற கப்பிள்ஸ் இருக்காங்க. நிஜமா நியாயமா இருக்கிறவங்க லைஃப் ஸ்பாயில் ஆயிடுது. சார் ஆக்சுவலா பொண்ணுங்க வந்து அந்த மாதிரி இருக்கிறது பெட்டர் தான் நினைக்கிறேன். அப்புறம் எப்படி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தான் சரிங்கறீங்க? என்னோடது சார் இது. என்னோட அபிப்பிராயம், நான் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கேன். பட் அவங்க பொண்ணுங்க வந்துட்டு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இல்லாம இருக்கிறது பெட்டர் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஆண்கள் அந்த மாதிரி இருக்கிறது கிடையாது. இருக்கிறது இல்லங்கறது. எஸ். இன்னைக்கு சொசைட்டில ஒரு கேர்ள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கிறது சாத்தியமா? Though I'm sitting here, நான் இங்க இருந்தாலும் நான் ஒரு பெண்ணா ஒத்துக்கிறேன். அவங்க அந்த விஷயத்தை சொல்லாம இருந்திருந்தாங்கன்னா ஒரு நாள் நைட் கூட அவங்களால தூங்கி இருக்க முடியாது. அந்த கஷ்டத்தினால தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் ஐம் frankly accepting, எங்களை எவ்வளவுதான் இங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னு உட்காந்து பேசினாலும் ஒரு பொண்ணா என்னால எல்லா விஷயத்தையும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்ல முடியாது. நிலைமை அதுதான் இங்க. நிலைமை அதுதான். Okay, even though if you want to do, but society is not ready to receive that. Yes. Okay, straight forwardness, மறைத்து பேசுதல் எது சரி? தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. Stay tuned with us. Line Dates Ramya Nana, powered by RAN India. Line Dates